கர்த்தராகிய இயேசு கிறிஸ்துவின் நாமம் மகிமைப்படுவதாக. இந்த காலை நேரத்தில் இந்த வானத்தின் மன்னா நிகழ்ச்சியின் மூலம் உங்களை சந்திப்பது மிக்க மகிழ்ச்சி. தினந்தோறும் வெளிவருகிற இந்த வசனங்கள், வார்த்தைகள் உங்களை பலப்படுத்துகிறது, உங்களை ஆசீர்வதிக்கிறது என்று நாங்கள் நம்புகிறோம். இன்றைக்கும் ஒரு பாவ மன்னிப்பின் நிச்சயத்தை குறித்து நாம் சில காரியங்களை நாம் பார்க்கலாம். உண்மையாகவே பாவம் என்பது ஒரு மனிதனுக்கும் பிடிக்காத ஒன்று. பாவம் செய்யக்கூடாது, ஒரு நல்ல மனிதனாக, நீதிமானாக நான் வாழ வேண்டும் என்று முயற்சி எடுக்கிற அநேக மனிதர்கள் உண்டு. ஆனாலும் அவருடைய கால்களும் இருதயமும் கட்டுப்பாடு இல்லாமல் பாவத்துக்கு நேராக அவர்கள் இழுத்து கொண்டு போகிறதை நாம் பார்க்க முடியும். பாவம் ஒரு கயிறை போல மனிதனை கட்டி வைத்திருக்கிறதை பார்க்க முடியும். ஒரு சுதந்திரத்தை வாழ்க்கையில் அனுபவிப்பது போல தோன்றுகிறது. ஆனால் உண்மையாகவே பாவம் என்பது ஒரு சுதந்திரம் அல்ல, ஒரு அடிமைத்தனத்தில் நம்மை கொண்டு போய் விடுகிறது. வேதாகமத்தில் யாக்கோபு புஸ்தகம் இவ்வாறு சொல்லுகிறது. யாக்கோபு 1வது அதிகாரம் 15வது வசனம். பின்பு இச்சையானது கற்பம் தரித்து பாவத்தை பிறப்பிக்கும், பாவம் பூரணமாகும்போது மரணத்தை பிறப்பிக்கும். இந்த பாவம் மனிதனுக்குள் வருகிற துவக்கம் எப்படி இருக்கிறது? ஒரு இச்சையை போன்று அது வருகிறது. ஒரு சிறிய ஆசையாக வருகிறது. அந்த ஆசை மனிதனுக்குள்ளே ஆழமாக உருமாறி எப்படியாவது அந்த ஆசையை நிறைவேற்றி கொள்ள வேண்டும் என்கிற தாக்கத்தை ஏற்படுத்துகிறது. அதைத்தான் இந்த வசனம் சொல்லுகிறது. இச்சையானது கற்பம் தரித்து அது பாவத்தை பிறப்பிக்கிறது என்று சொல்லுகிறது. சாதாரண ஒரு ஆசை, இதில் என்ன தவறு இருக்கிறது, இது நான் செய்தால் என்ன என்கிற தனக்குள்ளே ஏற்படுகிற இந்த ஆசைக்கு ஒரு முடிவில்லாமல் அது கற்பம் தரித்து பெரிய பாவத்துக்கு நேராக கொண்டு போகிறது. சங்கீத புஸ்தகம் 19வது அதிகாரம் 12வது வசனத்திலிருந்து நாம் வாசிக்கும்போது, தன் பிழைகளை உணர்கிறவன் யார்? மறைவான குற்றங்களுக்கு என்னை நீங்களாக்கும், துணிகரமான பாவங்களுக்கு உமது அடியனை விலக்கி காரும், அவைகள் என்னை ஆண்டு கொள்ள ஓட்டாதிரும். அப்பொழுது நான் உத்தமனாகி பெரும் பாதகத்துக்கு நீங்களாயிருப்பேன். இச்சை பாவத்தை பிறப்பிக்கிறது. பாவம் பெரும் பாதகத்துக்கு நம்மை தள்ளிவிடுகிறது. துணிகரமான பாவங்களை செய்யவும் அவைகள் அந்த மனிதனை ஆண்டு கொள்ளவும் துவங்குகிறது. இவைகளிலிருந்து விடுபெற தேவன் வைத்திருக்கிற ஒரு சிறிய அற்பமான காரியம் என்னவென்றால் உணர்வு. உணர்வு என்று ஒன்று இருந்துவிட்டால் பாவத்தை குறித்து அறிவு அந்த மனிதனுக்குள் வருகிறது. பாவத்தின் மேலிருக்கிற உணர்வும், உணர்வு நிமித்தம் வருகிற அறிவும் பாவ மன்னிப்பின் நிச்சயத்திற்குள் அந்த மனிதனை நடத்துகிறது. கடைசி காலங்களில் அநேகர் இந்த உலகத்திலே எழும்புவார்கள். அவர்கள் எப்படியெல்லாம் இருப்பார்கள் என்று வசனம் சொல்லுகிறது. சுபாவ அன்பில்லாதவர்கள், இணங்காதவர்கள், அவதூறு செய்கிறவர்கள், இச்சையடக்கம் இல்லாதவர்கள், கொடுமை உள்ளவர்கள், நல்லோரை பகைக்கிறவர்கள், துரோகிகள், துணிகரம் உள்ளவர்கள், இருமாப்புள்ளவர்கள், தேவ பிரியராயிராமல் சுகபோக பிரியர்கள், தேவபக்தியின் வேஷத்தை தரித்து கொண்டு அதன் பலனை மறுதளிக்கிறவர்கள், இப்படியெல்லாம் சொல்லிக்கொண்டே போகிறது. இன்னும் அந்த லிஸ்ட் போகிறது. தற்பிரியர்கள், பணப்பிரியர்கள், வீம்புக்காரர்கள், அகந்தை உள்ளவர்கள், தூஷிக்கிறவர்கள், தாய் தகப்பன்மாருக்கு கீழ்ப்படியாதவர்கள், நன்றி அறியாதவர்கள், பரிசுத்தம் இல்லாதவர்கள், இப்படி போய்கொண்டே இருக்கிறது. இவர்களை குறித்து சொல்லும்போது பாவங்களால் நிறைந்து பற்பல இச்சைகளால் இழுப்புண்டு போகிறவர்கள். அன்பான தேவனுடைய பிள்ளைகளே, எவ்வளவு கொடிய பாவமாக இருந்தாலும் இயேசு கிறிஸ்துவின் இரத்தம் நம்மை சுத்திகரித்து நம்மை மன்னிக்கிறது. தேவையானது உணர்வு. உணர்வு நிமித்தம் வருகிற அறிவு. அந்த அறிவு நம்மை பாவ மன்னிப்பு நிச்சயத்தில் கொண்டு போகிறது. இயேசுவே தேவன் என்று அறிக்கையிட்டு விசுவாசத்தின் பலனாகிய ஆத்தும மீட்பை நாம் பெற்றுக்கொள்ள நமக்கு உதவி செய்கிறது. தேவனோடு இசைந்திருக்கிற வாழ்க்கையை, நிம்மதியான வாழ்க்கையை, நீதியுள்ள வாழ்க்கையை நமக்கு தருகிறது.
கர்த்தர் நம்மை மறுரூபப்படுத்துவாராக, நம்மை ஆசீர்வதிப்பாராக. உங்களுக்காக நான் ஜெபிக்கிறேன். கர்த்தர் உங்களை பலப்படுத்துவாராக. ஆமென்.